வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி பிரேக் அப்புறம் உங்களை இந்த லாங் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஜூலை மந்த் ஸ்கூல் ரீஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு டே என்ன மாதிரி எனக்கு டே இருந்தது அப்படின்றதும் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா 1.5 மாதம் வெக்கேஷனுக்கு அப்புறம் 5 மணிக்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டே அடிச்சு பிடிச்சி 5:10க்கு எந்திரிச்சாச்சு. 5:15க்கே பாருங்கள், நல்லா சன் அப்படியே கண்ணை கூசுகிற அளவுக்கு வந்துடும். இங்கெல்லாம் 7:15க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு பேக் பண்ணணும் அப்படின்றதுனால ப்ரிப்ரேஷன் எதுவும் இல்லாமல் என்னால் ஒர்க் பண்ணவே முடியாது. அது இல்லாமல் மீல் ப்ரெப்பும் நான் பண்ணி வச்சுருவேன் 1 வீக்குக்கு. இன்றைக்கி வெஜிடபிள் பன்னீர் சோயா சங்க்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் புலாவ் மாதிரியும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் இன்றைக்கி பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நான் ரைஸ் எல்லாம் நைட்டே அளந்து பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். சோயா சங்க்ஸை நான் வெந்நீரில் போட்டு எடுத்துட்டேன். காய்கறி கட் பண்ணி வச்ச காய்கறி பன்னீர் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அது கூட கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 வெங்காயம் 1 தக்காளியை நல்லா வதக்கிக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன். அது வதங்கினதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கணும் அப்படின்னு இல்லாமல் அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ இன்னும் 6 கூட ஆகலை, 5:45 தான் ஆகுது. அதுக்குள்ளே சூரியன் நல்லா சுளீர்னு கிச்சனில் வரா மாதிரி வெளியே வந்தாச்சு. இப்போ சைட் டிஷ்க்காக பெப்பர் ஃப்ரை, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு இங்கே தண்ணி தளதளன்னு கொதிச்சாச்சு. 2 கப் அரிசி எடுத்து 4 கப் தண்ணியும் உப்பையும் சேர்த்து அரிசியும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டேன். இங்கே ஒரு மண் சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா அதை நல்லா வதக்கிட்டு, இந்த கிரேவிக்கு முக்கியமான டேஸ்ட் கொடுக்குறதே ஒரு தக்காளி, ஒரு 4-5 பாதாம், ஒரு 4-5 பல் பூண்டு அதை அரைச்சி சேர்த்துட்டேன். அது நல்லா கொதிக்கும் போது க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சோம்னா அதுவே தண்ணி விட்டுடும். இங்கே தம் போடுறதுக்காக மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்துட்டு கேஸ் அங்கே குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். மஷ்ரூமுக்கும் பெப்பர் ஃப்ரை பண்ணி அதை அப்படியே நெய்யில் வறுத்து போட்டு மூடி வச்சாச்சு. கூடவே கொஞ்சம் முந்திரியும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே நேற்றே எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எங்கே இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேக் பண்ண வேண்டியது தான் வேலை. குட்டி சார் எந்திரிச்சு வந்தாச்சு. இங்கே 10:30க்கு அவனுக்கு லஞ்ச் பிரேக்கு. அதனால் கொஞ்சம் சூடாகவே நான் மூடிடுவேன். ரொம்ப நேரம் மூடினா தான் தண்ணி விட்டுற மாதிரி ஆகிடும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே தனியாக ஷார்ட்ஸாக போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் ரைத்தாவையும் பேக் பண்ணிட்டேன். வெங்காயம், கியூக்கம்பர் எல்லாமே போட்டு கட் பண்ணி அது அப்படியே ராவாக சாப்பிட்ற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி காஃபி வேலைக்கே போனேன். எல்லாேருக்கும் காஃபியும் போட்டு கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு. எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டும் வந்துடுவேன். இதுக்கப்புறம் இந்த வீக்குக்கு மீல் ப்ரெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரி ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரமாக. அது ஊற வச்ச முந்திரி கூட கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேன். இது ஒரு 150 கிராம் பன்னீர் இருக்கும். 1/4 கப் அளவுக்கு பால், கரம் மசாலா, அது இல்லாமல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஆரிகானோ, ஒரு பாதி லெமன், இது அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மயோனைஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அப்படியே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இது ஒரு 4லேருந்து 5 டேஸ் வரைக்கும் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கலாம். இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல கருவேப்பிலை பொடி பார்த்துடலாம். இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்லேயோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா பின் பண்ணுறேன். ஏதாவது ஒரு பொடி நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், டயர்டாக இருக்க அன்றைக்கோ இல்லை லேட்டாக எழுந்திரிக்க அன்றைக்கோ நம்ம டக்குன்னு அதை மிக்ஸ் பண்ணி ரைஸ் கூடயும் கொடுத்து விட்டுறலாம். இல்லைனா இட்லி தோசை இதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் பாட்டிலில் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மந்த்துக்கு மேலேயே நல்லா வரும். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் தண்ணி படாமல் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம்.
எல்லாமே ஒரே நாளைக்கு செய்யலை. ஸ்கூல் திறக்க போகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று வந்து செய்ய ஆரம்பித்தேன். அடுத்தது ரவா இட்லியோட ப்ரீமிக்ஸ் தான். ரவா இட்லி மிக்ஸ் நம்ம வந்து கடையில் வாங்காமல் வீட்லேயே அப்படியே செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ட்ரையாக எண்ணெயெல்லாம் சேர்க்காம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, முந்திரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறுற வரைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் நம்ம வந்து அதை திருப்பியும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு இட்லி வரும். இது கூட நம்ம சமையல் சோடா சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இதை வந்து நம்ம என்ன அளவு வேணுமோ அதை எடுத்துகிட்டு ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது தனியாக நான் ஷார்ட்ஸாக வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை வந்து நான் கார்ட்லேயோ ஐகார்டாவோ இல்லைனா வந்து எண்டில் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து தண்ணி எப்படி அதில் மிக்ஸ் பண்ணுறேன், தயிர் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடை ப்ரீமிக்ஸும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே 1 வீக் இல்லை 1 மந்த் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு அரைச்சி ரெடியாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே டிஃபன் யோசிக்காமல் இந்த ப்ரீமிக்ஸ் இருந்தால் டக்கு டக்குன்னு நம்ம மார்னிங்கும் சரி, டின்னர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரிலனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எடுத்த மெஷர்மெண்ட்டில் அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கக்கூடாது. நல்லா சன் ட்ரை பண்ணிடணும். வெயிலில் வந்து நல்லா மொடன்னு காயிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வந்து மிக்சிலே தான் வந்து அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி நல்ல டைட்டான வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவை எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு அப்போ வந்து நம்ம காரம் எதுவும் சேர்க்காமல் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சீரகம், சோம்பு, ஒரு 3-4 பல்லு பூண்டு, அதே மாதிரி 3-4 வரமிளகாய் இதை வந்து அப்படியே தனியாக பேனில் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு உப்பையும் வறுத்துட்டு கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து இந்த அடை மாவோட ப்ரீமிக்ஸில் வந்து நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி கமகமன் வாசனையோடு சூப்பராக இருந்தது. இதை ஸ்டோர் பண்ணதுலேருந்து என்ன அளவுக்கு நமக்கு மாவு வேணுமோ, இந்த ப்ரீமிக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 4-5 பேருக்கு அடை தோசை செய்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி. இது அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு எப்பயுமே அடை தோசை எப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ கல்லில் அதே மாதிரி வெங்காயத்தையும் போட்டு தோசை வாத்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த டேவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். சண்டே வந்து நான் மாவு அரைக்கலை. இன்றைக்கி தான் ஊற போட்டு இட்லி தோசை மாவு வந்து அரைச்சிட்ருக்கேன். நம்மளோட வீக்லி மீல் பிளானில் கண்டிப்பாக அந்த மாவு இருக்கும் இல்லையா, அதே தான். அடுத்து இதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக மார்னிங் டக்குன்னு செய்கிற மாதிரி பெசரட்டோட ப்ரீமிக்ஸ் தான். அதாவது பச்சை பயிறு தோசை இருக்குல்ல, அதோட ப்ரீமிக்ஸ். நான் 2 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சன்ட்ரை பண்ணுறதுக்காக வெயிலில் காய வச்சுருக்கேன். இதுவும் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடை ப்ரீமிக்ஸ் மாதிரி ஒரு 80% இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு 95% வரைக்கும் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை டீட்டெயிலாக இன்னொரு ஷார்ட் வீடியோவில் டக்குன்னு சொல்கிற மாதிரி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே கருவேப்பிலை ரொம்ப கிடைக்காது அப்படின்னு. நம்மக்கிட்ட ஏற்கனவே வளர்ந்துருந்த இந்த செம்பருத்தி செடி பக்கத்துலேயே கருவேப்பிலையும் நடலாம் அப்படின்னு அதை தொட்டிலே வந்து நட்டு வச்சுருக்கோம். மல்லியும் இந்த செம்பருத்தியும் வந்து சுத்தமாக பட்டு போன மாதிரி இருந்தது. நல்ல வேளைக்கு இந்த கிளைமேட் கொஞ்சம் வந்து மழையெல்லாம் வந்தோடனே முட்டுலாம் விட ஆரம்பித்து எப்படியோ அப்படி இப்படி வந்து அதை காப்பாற்றி விட்டாச்சு. மல்லி சீசனில் கூட வந்து இவ்வளோ மொட்டு விடலை எனக்கு. இப்போ தான் மொட்டு விடவே ஆரம்பிச்சிருக்கு. கருவேப்பிலை வந்து ஒரு 2 மாதமாக ஊர்லேருந்து வந்து நான் வாங்கி வச்சதுலேருந்து அப்படியே இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு நல்லா துளிர் விட்டு ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பூவும் நிறைய கிடைக்காது. அதனால் அரளி அந்த செடியும் வச்சுருக்கேன். ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது, எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வளர்கிறது வந்து இந்த மணி பிளான்ட்டு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் அதை வந்து வச்சு வளர்க்க முடியுமோ பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் எங்கேயாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மக்கு, கப்பு அந்த மாதிரியெல்லாம். இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, நம்ம சேனலையும் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து கீழே மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.